சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆடி மாதம் சொன்னாலே நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இது ஒரு ஆகாத மாதம், போர்க்காலம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பயப்படக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆடி மாதம்னாலே சக்திக்குரிய மாதம் சொல்லுவாங்க. பெண் தெய்வத்துக்கு எல்லாமே இந்த நேரத்தில் சக்திங்கிறது அதிகமாக இருக்குங்க. எதை வேண்டனாலும் அது நல்லதாக முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தெய்வம், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த மினியப்பன், இந்த ஐநாறுப்பன், இந்த பெண் தெய்வம்லாம் இருக்கிறதுல அதுக்கு இல்லாமல் இன்னும் ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதத்தில் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த ஆடி மாதத்தில் நிறைய ஊர் காவல் தெய்வத்துக்கு எல்லாமே வேண்டுதல் வச்சு இந்த நேரத்தில் நிறைவேற்றுவாங்க. அதை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போன்னு சொல்லலாங்க. ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே சக்திக்குரிய மாதமாகவும் நம்ம ஊர் தெய்வத்துக்கு, நம்ம ஊர் காவல் தெய்வம், குலதெய்வம், இது எல்லாத்துக்குமே சக்தி அதிகமாக நேரத்தில் இருக்கக்கூடிய மாதம். அது மட்டும் இல்லாமல் நதிகளுக்கு கூட இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சக்திங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த கன்னி பெண்கள் எல்லாமே சிறப்பான கணவன் அமையணும், சுமங்கலி பெண்கள் எல்லாமே வாழ்க்கை துணைக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் இந்த சுமங்கலி பூஜை செய்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சப்த கன்னியை உருவாக்கி ஆடி பெருக்கு வழிபாடு செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த ஆடி போகிற வழிபாடு செய்கிறது, ஆடி பெருக்கன்னைக்கு வழிபாடு செய்கிறது, இந்த ஆடி அமாவாசை நாட்கள் எல்லாமே ரொம்ப விசேஷங்க. இந்த நாட்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஆடி மாதத்தில் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்கள் இந்த மாதம் முடிகிற வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக உண்டுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த கூழ் ஊத்துற நிகழ்ச்சி எல்லாமே நடக்கும். முடிஞ்ச வரைக்குமே சிம்மராசிக்காரங்க இந்த நேரத்தில் இந்த கூழ் ஊத்துற நிகழ்ச்சி, இந்த அன்னதானம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி செய்ய பாருங்க. கண்டிப்பாக வாழ்க்கை அற்புதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. இந்த ஆடி மாதத்தில் துர்க்கை, காளி மாதிரி பெண் தெய்வ வழிபாட்டு செய்கிறது மறந்துடாதீங்க. இந்த நேரம் அதையுமே செய்ய பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாட்டை மறக்கக்கூடாது. நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன முன்னவங்களை, அதாவது முன்னோர் வழிபாட்டை இந்த நேரம் செஞ்சுக்கிறதும் இன்னுமே நல்ல பலன் தரும். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. தொடர்ந்து அந்த நாட்களில் முன்னவங்க வழிபாட்டை செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சிம்மராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, நீங்கள் என்ன தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி, உங்கள் தொழில் வாழ்க்கை, வியாபாரம் எப்படி இருக்குது, குழந்தைகளுடைய சம்மந்தப்பட்ட முடிவுகள் எப்படி உங்களுக்கு கிடைக்கும், உடல்நலம் எப்படி இருக்குது, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தாங்க. ஆச்சரியப்பட போகிறீங்கன்னு சொல்லலாங்க. உங்ககிட்ட ஈகோ பாராட்டினவங்க எல்லாமே வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. ஈகோ பாராட்டியிருப்பாங்க. அவங்க எல்லாமே மனசு வருத்தப்பட்டு உங்ககிட்ட சரணடை போகிறாங்க. மன அழுத்தத்தால் இருந்தவங்க சிம்மராசிக்காரங்க இனி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எவ்வளோ கோபத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு கோபங்கிறது சும்மாவே வரும். நீங்கள் ஒரு அன்பாக 4 வார்த்தை பேசினா மட்டும் தான் எந்த இடத்துலையுமே பணிஞ்சு போவீங்கன்னு சொல்லலாங்க. அதிகாரம் செலுத்துறதோ உங்கள் சுதந்திரத்தில் யாராவது தலையிட்டாலும் உங்களுக்கு பிடிக்காது. மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை உண்டு. அதனாலேயே நிறைய பகையை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க. அது எல்லாமே தாண்டி இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. வண்டி வாகன யோகமும் சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த வண்டி மாற்றிட்டு புதுசாக வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுவுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஆனால் வாகன ஓட்டத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. பிரச்சனை பெருசாக வர வாய்ப்பு இல்லை. முன்கூட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த நேரம் கொஞ்சம் பொறுத்த வரைக்குமே இந்த நீர்நிலைகளில் அதிகப்படியான ஒரு நீர்வரத்து சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இருக்கும். நிறைய பேர் இந்த நீர்நிலைகளை குளிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கும். இந்த தொட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் வெளியிடத்துக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் சுகாதார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக தேவையில்லாத கவலையை போட்டு மனசில் குழப்பிக்கிறது வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு வேலை, வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நீங்களாவே போட்டு பல பிரச்சனை உங்கள் தலையில் போட்டு குழப்பிக்காதீங்க. கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான். மற்றபடி சொத்து வாங்குற விஷயம் சிறப்பாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்துலேயுமே நல்ல மாற்றம் தான். இந்த நேரத்தில் கொஞ்சம் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினாலுமே தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய பாருங்கள். மகான்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே இன்னுமே நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமையும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சிம்மராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். குரு பகவான் இந்த நேரம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த 10ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு.
எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தொழில் அமோகமாக நடக்குங்க. நீங்கள் பயப்படுற அளவுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பண வரவும் சிறப்பாக இருக்குது. லாபம் நல்லபடியாக கொண்டு வர முடியும். பொருளாதாரத்தில் சிறப்பான நிலைமை தான். கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க. முயற்சி எல்லாமே நல்லபடியாக நடக்கிற மாதிரி ஆரம்பத்தில் நடந்து கொஞ்சம் தடையாகவே இருந்திருக்கும். அதில் எல்லாமே நிவர்த்தியாக்க போகுதுன்னு சொல்லலாங்க. மனசனுக்கு பொறுத்த வரைக்குமே மனசில் நிம்மதி இருந்தால் தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். குடும்ப வாழ்க்கையிலுமே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இல்லாதனாலேயே நிறைய பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. வாழ்க்கை துணை வழியில் நல்ல மாற்றம் காத்திருக்குது. இது வரைக்குமே கோபப்பட்டவங்க கூட இந்த நேரம் உங்ககிட்ட அமைதியாக நடந்துக்குவாங்க. அதனால நல்ல மாற்றம் உண்டு. குடும்பத்திலையுமே மனசில் ஒரு மெல்ல மெல்ல ஒரு அமைதி திரும்புறதால இந்த நேரம் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடவுளுடைய பரிபூர்ண அருள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம். அதுவுமே குலதெய்வ அருள்ங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் போய் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு குலதெய்வ இஷ்ட படையிலிட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாருங்க. மனசில் நினைக்கிற காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் எந்த பிரச்சனை எல்லாமே சந்திச்சிங்களோ அதுவுமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். எந்த விஷயத்தில் எல்லாமே தடையை சந்திச்சிங்களோ அதுவுமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. குழந்தைங்க சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. பெரும்பாலான சிம்மராசி என்பவர்கள் வாழ்கிற வாழ்க்கை குழந்தைக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. குழந்தைகளோட எதிர்கால பற்றின சிந்தனை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் குழந்தைக்காக நீங்கள் என்ன செஞ்சாலும் நல்லபடியாக நடக்கும். கல்வியா, வேலை வாய்ப்பா, குழந்தைகள் உங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அவங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா எடுக்கக்கூடிய முடிவு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். குழந்தையால் இந்த நேரம் நீங்கள் பெருமையை அடைய போகிறீங்கன்னு சொல்லலாங்க. குழந்தைகள் விஷயத்தில் இது வரைக்குமே நீங்கள் சந்தித்த பிரச்சனை நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட கூடியவங்களுக்குமே இந்த நேரம் வேலை கிடைக்கும். புதுசாக நிறைய பேர் முயற்சி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. செஞ்சுட்ருக்கிற வேலை பிடிக்காம ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு போகணும், இல்லைன்னா சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டே வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி மாத தொடக்கத்திலிருந்தே செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் கோபங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுவீங்க. கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பேசுங்க. செய்கிற வேலையிலுமே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்கள். சிறப்பாக இருக்குது. ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க, பொருளாதார நிலையும் பொறுத்த வரைக்குமே சரிங்க, உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சங்கடங்கிறது இல்லாமல் இருக்காது. ஆனால் மனசில் தைரியமாக நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது. சிந்தனையை நேர்மறை சிந்தனையை வகுக்க பாருங்கள். மனசை எப்போதுமே சந்தோஷமாக வச்சுருக்க முயற்சி செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்கிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. கடன் வாங்குறப்பே கவனமாக இருக்கணும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கடன் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல், ஒரு முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். குடும்பத்திலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி கொஞ்சம் இந்த நேரம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த நேரம் சண்டை சச்சரவு செய்கிறது வேண்டாம். முடிஞ்சு போன விஷயத்தை பேசி இந்த நேரம் நீங்கள் சண்டையை ஏற்படுத்தாதீங்க. அதுக்கு முதல்ல கைவிட பாருங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போகிறதும் வேண்டாங்க. இந்த நேரம் மனசில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் கொஞ்சம் குழப்பம் கொடுக்க தான் செய்யும். வேலையில் தொழிலில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. என்ன ஒன்று அலைச்சல் இந்த நேரம் அதிகமாக இருக்குங்க. சாதாரணமாக முடிகிற விஷயம் கூட கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து முடிகிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அடிக்கடி வெளியூர் பயணம், இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா பயணம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு சுக்கிரன் இணையிறப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த சொந்த பந்த வகையில் கொஞ்சம் இந்த மாதத்தில் கவனமாக இருந்துக்காங்க. இந்த நேரம் இந்த விஷயத்தில் தான் கவனம் கொடுக்கணும். சொந்த பந்தம் எல்லாமே உங்கள் நிலைமை புரிஞ்சுக்காது. உங்கள் மேலே எப்படா வீண்படி போடுவோன்னு தான் காத்திருப்பாங்க. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உங்களை நல்லவங்கன்னு சொல்ல போகிறவங்க இல்லை. அதனால் அவங்கக்கிட்ட கவனம் செலுத்துறதை விட நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் கவனம் கொடுத்துட்டு வரப்பாருங்க. நல்லாயிருக்கு. தொழிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். ஆனால் நுணுக்கமாக கவனிக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் என்னதான் வேலை சும்மா இருக்கிறதா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பொறுப்பு அப்படிக்கிறத விட கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. இந்த எதிர்மறை சிந்தனை நீக்கிட்டால் போதுங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மனசில் இந்த மனக்குழப்பம், மன அழுத்தங்கிறது நீங்கிறதுக்கு ஒரே விஷயம், இந்த எதிர்மறை சிந்தனை நீக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. வேலையிலுமே இந்த நேரம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் சிவ வழிபாடு செஞ்சுக்க பாருங்கள். பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் சிவ வழிபாடு செய்கிறது. அதுலேயுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் இந்த மஞ்சள் குங்குமம், இந்த ரவிக்கு துணி கொடுத்து நீங்கள் பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த சுமங்கலி பூஜை செய்வீங்களா, அது எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாருங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்குது. நீங்களாவே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பெருமை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயசுக்காரங்களுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா விரைவிலேயே நல்ல வரணம் அமையும்.
குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். வார்த்தையில் கவனம் கொடுக்க பாருங்கள். வரவு செலவுலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வியாபாரத்தில் கொஞ்சம் செலவு இருக்குங்க. ஆனாலுமே முதலீடு விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. அடகு வச்ச நகை பணம் இது எல்லாமே தேடி கொண்டு வந்துடுவீங்க. வர வேண்டிய பணமும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனை நீங்கள் கூட நேரங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி வரைக்குமே எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதால வருமானம் சிறப்பாக இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்துடும். உங்கள் செலவுக்கு தகுந்த மாதிரி வருமானம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள பொறுத்த வரைக்குமே நீங்கள் புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். நல்ல மாற்றம் தான். இந்த பத்திரம் பாண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கையெழுத்து போடுறீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ராசிநாதன் விரைஸ்தானத்தில் இருக்கிறதால எதை செஞ்சாலும் நிதானமும் செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் தான். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே செலவு கொஞ்சம் இந்த நேரம் உண்டுங்க. ஆனால் வருமானம் அதுக்கேற்ற மாதிரி அமையும். தொழில் வியாபாரத்தில் நல்லபடியான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையிலுமே நல்ல மாற்றம் தான். உங்களால் எது வந்தாலும் சமாளிக்க முடியும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு கூட அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் முதல்ல செய்யக்கூடிய விஷயம் பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லை, எந்த மாதத்துக்குமே தினமுமே தூங்கி எழுந்ததுமே சூரிய பகவானை பார்த்து நீங்கள் வணங்க ஆரம்பிக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத காலத்தில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இனிமே நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான பதிவுகளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெண் தெய்வம் அமைஞ்சிருக்கு, அந்த பெண் தெய்வத்தோட பேர் என்ன, அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே.